நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. தைஹஸ்தம் கூரத்தாழ்வான் அவதரித்த திருநட்சத்திரம். 1010 வருஷம் தை மாதம் அஸ்தம் நட்சத்திரத்தில் அவதரித்தார். ராமானுஜருக்கு முன்பே அவதரித்தவர். சிலருக்கு குலகர்வம், அதாவது பிறப்பில் உயர்ந்தவன் என்றும், தனகர்வம், பணத்தில் செல்வ செழிப்பில் உயர்ந்தவர்கள் என்றும், வித்யா கர்வம், நாம் தான் மெத்த படித்தவர்கள் என்ற கர்வம் ஏற்படும். ஆனால் முக்குறும்பும் யாருக்கும் ஏற்படக்கூடாது என்று எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்தான் நம் கூரத்தாழ்வான். மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடக்க நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின். அதனால் முக்குறும்பையும் அறுத்தவர் நம் கூரத்தாழ்வான். பெரும் பணக்காரர், ஆனால் தனகர்வம் இல்லை. எதை பார்த்தாலும் கேட்டாலும் படித்தாலும் உடனே புரிந்து கொள்ளும் அறிவாற்றல் ஞானம் மிக்கவர். ஆனால் வித்யா கர்வம் இல்லை. பிறப்பில் உயர்ந்தவர் என்ற கர்வமும் இல்லை. அன்னதானம் அளித்து கொண்டே இருப்பார். தினந்தோறும் இவர் எல்லோருக்கும் அன்னதானம் அளிப்பார். அவ்வாறு அன்னதானம் அளித்து முடித்த பிறகுதான் அவர் மாளிகையின் கதவு மூடப்படும். பசி என்று யாருமே இருக்கக்கூடாது என்று நினைப்பார். ஒரு நாள் இரவு இவர் மாளிகையின் கதவை மூடும்போது அதிர்ந்த மணி ஒலியின் காஞ்சிபுரத்தில் உள்ள பெருந்தேவி தாயாருக்கு கேட்டது. என்று உடனே யார் இந்த ஒளி ஏற்படுகிறது என்று பெருந்தேவி தாயார் கேட்க, உடனே பெருமாள் கூரத்தாழ்வானின் அரண்மனை கதவில் உள்ள மணியின் ஒளிதான் என்றாராம். இதை கேட்டுக்கொண்டிருந்த திருக்கச்சி நம்பிகள் ஆழ்வாரிடம் சென்று, உம்மை பற்றித்தான் தாயாரும் பெருமாளும் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள் என்றார். அப்படியா என்று நினைத்து உடனே செல்வத்தையும் துறந்து கூரத்தை விட்டு கிளம்பிவிட்டார் கூரேசன். அவர் மனைவி ஆண்டாள் அவர் அமுது செய்வதற்காக ஒரு தங்கவட்டில் ஒன்றை மட்டும் எடுத்து மடியில் மறைத்து வைத்து கொண்டிருந்தாள். அவர்கள் நடு இரவில் நடந்து செல்லும் பொழுது, இங்கு கள்வர் பயம் உண்டோ என்று கேட்டாள். உடனே அவர், மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் என்றார். உன் மடியில் ஏதாவது வைத்திருக்கிறாயா என்று கேட்டார். ஆமாம், நீங்கள் அமுதம் உண்ணுவதற்காக தங்கவட்டில் மட்டுமே எடுத்து வந்தேன் என்றாள். அந்த வட்டிலை வாங்கி தூக்கி எறிந்து விட்டார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஸ்ரீரங்கம் சென்று விட்டார். நம் ஆச்சாரியன் ராமானுஜர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று ஆச்சாரியன் மேல் பக்தி அதிகம். ஒரு நாள் நல்ல மழை. மழைக்கு பிச்சைக்கு போகவில்லை. எதுவும் சாப்பிடாமல் படுத்துவிட்டார். ஆனால் அவர் மனைவி அதை நினைத்து, ரங்கனை நினைத்து வருத்தப்பட்டாள். அப்போது ரங்கநாதரே நேரில் அரவணை பிரசாதத்தை அளித்தார். அதில் சிறிதளவே உட்கொண்டார். மனைவிக்கும் கொடுத்தார். அவ்வாறு ஆண்டாள் உட்கொண்ட பிரசாதமாக பராசர பட்டர், வியாச பட்டர் என்ற 2 மகன்கள் பிறந்தனர். ராமானுஜர் இவரோடு காஷ்மீர் சென்றார். அங்கிருந்து ஸ்ரீபாஷ்யம் என்ற கிரந்தத்தை எடுத்து கொண்டு வரும்பொழுது கள்வர்கள் அதை திருடிக்கொண்டு போய்விட்டார்கள். உடனே ராமானுஜர் வருத்தப்பட, இவர் ராமானுஜரிடம் வருத்தப்பட வேண்டாம், அதை நான் நேற்று இரவே மொத்தத்தையும் படித்து முடித்து விட்டேன் என்றாராம். அவ்வளவு ஞானம். அப்படித்தான் ஸ்ரீபாஷ்யம் வியாக்கியானம் ஏற்பட்டது. ஒரு முறை கிருமி கண்ட சோழனால் ராமானுஜருக்கு ஆபத்து ஏற்பட போகிறது என்பதை உணர்ந்த கூரத்தாழ்வான் அரசவைக்கு தானே முன் சென்று தன் கைகளாலேயே தன் கண்களை பிடுங்கிக் கொண்டார். இதையெல்லாம் அறிந்த ராமானுஜர் இவரை காஞ்சிபுரத்திற்கு அழைத்துச் சென்று வரதராஜன் பெருமாள் முன் நிறுத்தி, இழந்த கண்களை கேளும் என்றார். ஆனால் கூரத்தாழ்வானோ, நான் பெற்ற பேரே 400 ஆனும் பெற வேண்டும் என்றார். 400 ஆனால் தான் இவ்வளவு பிரச்சனை என்றும் தெரிந்தும் அவருக்காக வரதராஜரிடம் வரம் கேட்டார். பகவானிடம் தனக்கு மோட்சம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு ராமானுஜர், நீர் எப்படி எனக்கு முன் மோட்சம் போகலாம் என்றார். அதற்கு கூரத்தாழ்வார் சொன்னார், வைகுந்தம் போனால் முன்னால் போனவர்கள் பின்னாடி வருபவர்களை வாசலில் நின்று வரவேற்க வேண்டும். தேவரீர், நான் முன்னாடி போகிறேன், அப்பதான் உம்மை வரவேற்க முடியும் என்றார். ஆச்சாரியன்தான் எல்லாமே எனக்கு என்கிறார். கூரத்தாழ்வானுக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் மோட்சம் தந்தோம் என்று ஸ்ரீரங்கநாதன் வாக்கு கொடுத்தார். இதை கேட்ட ராமானுஜர் தன் தலையில் இருந்த தலைப்பாகையை கழற்றி சந்தோஷமாக சுற்றினாராம். என்ன அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் என்று கேட்டால், திருக்கோட்டிய நம்பியின் வார்த்தையை மீறியதால் எனக்கு நரகம்தான் என்று எண்ணினேன். ஆனால் எனக்கு கூரத்தாழ்வான் சம்பந்தம் இருக்கு, எனக்கு மோட்சம் உண்டு என்றார். அவருக்கு எந்த ஆசையும் கிடையாது. ஆனால் பக்தி ஞானம் உண்டு. அவர் பெருமையை பேசி முடிக்க முடியாது. அவ்வளவு காருண்யம், ஆச்சாரிய பக்தி கொண்டவர். நாம் ஒவ்வொருவரும் கூரத்தாழ்வன் போல் வாழ வேண்டும். வைராகியம், பக்தி, ஞானம் எல்லோரும் வளர்த்து கொள்ள வேண்டும். கூரத்தாழ்வான் திருவடிகளே சரணம்.
ஆழ்வார் ஆச்சாரியன் ஜீயர் திருவடிகளே சரணம்.